ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். இது சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கீ நிறைய தான் ஊற்றுவேன், ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வீட்டில். அதனால் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கீ ஊற்றியாச்சு. இப்போது கடலெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும். இது கொஞ்சம் அடி கனமான கடாய், அதனால் கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு பாத்திரத்தில் செய்கிறதுக்கு நல்லா வரும், அதனால் நான் பாத்திரத்தில் செஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். கல்பாசி ஒரு சின்ன பிஞ்ச் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சத்தம் வருது. உடன் ஸ்டிக் எடுத்துப்போம். இப்போ இதில் நான் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, பின்ன புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். வெங்காயம் போடலையான்னு கேட்பீங்க சிலர். இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் 4-5 போட்டு அரைக்கிறதுனால நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எங்கள் ஜிகே ஃபுட்ஸ் கைமணம் மசாலாவோட வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தும்மல் வந்துடுச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவுமே எங்கள் ஜிகே ஃபுட்ஸோட கைமணம் மசாலா மஞ்சள் தூள் தான். நாங்கள் மஞ்சள் பக்கத்தில் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதை வேக வச்சு காய போட்டு அப்புறம் தான் பவுட்ரு பண்ணுறோம். இது நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஜிகே ஃபுட்ஸோட பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் போதுங்க.
ரொம்ப நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே வந்து 1/4 கிலோ ரைஸ்க்கு 1/4 கிலோ நான் இந்த டம்ளரில் அளந்துருக்கேன். இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும் இந்த ரைஸு. இப்போ 1/4 கிலோவுக்கு அதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர்லன்னா 1.5 டம்ளர் வச்சாலே போதுமானது. நான் பாத்திரத்தில் செய்கிறதுனால 2 டம்ளர் வச்சுருக்கேன். பிரியாணி சீரக சம்பா ரைஸ்க்கு. மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகும். நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸில் நான் வந்து க்ரீன் பீஸ், கேரட், பீன்ஸ், டர்னிப்ஸை சேர்த்துருக்கேங்க. டர்னிப்ஸ் வந்து கொஞ்சம் 1/2 டர்னிப்ஸ் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கேரட், ஒரு 5-6 பீன்ஸு, கொஞ்சமாக ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும், சோயா வேணும், மஷ்ரூம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருந்தது. ஸோ இருந்ததை நான் அப்படி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு 60% பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஜீரக சம்பா 1/4 கிலோ எடுத்து 2 வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் ஆகிட்டு இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் 2 டம்ளர் அளவாக ஊற்றிருக்கேங்க. இது வந்து இந்த ரைஸ் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கல் மட்டும் ரைஸ் வேகும்போது பத்தாது. நல்லா ஒரு இந்த அளவு மட்டும் போடுறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் மீடியமில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுட்டோம். இந்த கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுட்டோன்னா அந்த சூட்லேயே வெந்துடும். நான் தம்மெல்லாம் போட மாட்டேன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே என்னோடய ஸ்டவ் கொஞ்சம் நேரம் சூடு நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்டவ்வில் அப்படியே வச்சுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நான் தம் போடுறதில்ல. தம் போடணுங்கிறவங்க நீங்கள் ஒரு பழைய தோசைக்கல் அந்த மாதிரி வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. நல்லா தண்ணி இருந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஸ்டவ்லேயே விட்டுட்டோன்னா நல்லா பாயில் ஆகிடும் ரைஸு. இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நான்.
இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.